ஃப்ரெண்ட்ஸ், இது ஹலோ வீக்கெண்ட். நான் உங்கள் கங்கா. ஐடென்டிட்டி இந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேச அதாவது இன்றைக்கி ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். அதாவது எல்ஜிபிடிக்யூ ப்ரைட் அவங்களோட ஒரு ஈவெண்ட். ஓ மை காட், ஹார்ட் வார்மிங்காக இருந்ததுங்க, சீரியஸாக. அதாவது நம்ம வந்து எல்லாருமே, நாட் ஓன்லி தென், எல்லாருமே ஒரு ஐடென்டிட்டி நம்மளுக்காக க்ரியேட் பண்ணிக்கிறோம், இல்லை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப அதுக்காக நம்ம ரொம்ப உழைக்கிறோம். ஆனால் அந்த ஐடென்டிட்டி எல்லாம் அழிச்சிட்டு, இப்போ என்னோடய ஐடென்டிட்டி நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னோடய பேரை சொல்லுவேன், இல்லை என்னோடய ப்ரொஃபஷன் சொல்லுவேன், இல்லை நான் 2 பொண்ணுங்களுக்கு மதர்ன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட ஐடென்டிட்டியாக நம்ம நினச்சிப்போம். ஆனால் இந்த ஐடென்டிட்டி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தகர்த்துட்டு பார்த்தோன்னா எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸில் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு பாசம், அந்த ஒரு அன்பு, ஏதோ ஒரு தேடல் எல்லாருக்கும் இருக்குல்ல. அதே அவங்களோட தேடலை மட்டும் தப்பாக பார்க்குறோம், இல்லை ஏன் அவங்களோட தேடலை மட்டும் தள்ளி வச்சு பார்க்குறோம், அவங்களோட அன்பு மட்டும் வேறையாக ஏன் நினைக்கிறோம்? நம்மளுக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது தானே அவங்களுக்குள்ளேயும் இருக்குது. இதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? ப்ரைட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஏன் அவங்க சொல்கிறாங்க, ப்ரைட் சர்க்கிள் அப்படின்னு ஏன் அவங்கள சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, அந்த சர்க்கிளே நிஜமாக ப்ரௌடான ஒரு விஷயங்க. அவங்களா இருக்காங்க. யாரும் வந்து நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாமல் அவங்களா இருக்காங்க. அப்போது நம்மளாக இருக்க வேண்டாமா? நம்மளும் ஜட்ஜ் பண்ணாமல், நம்மளையும் ஜட்ஜ் பண்ணாமல் எப்படி இருக்கிறது? இதை அவங்ககிட்ட கற்றுக்கலாம். இது ஹலோ வீக்கெண்ட். நான் உங்களுக்கு பாய்.